கொடுக்கும்போது நடைமுறையில் இருக்கிற அந்த உதாரணங்களை எளிமையாக எடுத்து மகரிஷியே எளிமையாக கொடுத்துருக்குறாங்க. அதையே இன்னும் எளிமையாக்கி நமக்கு புரிகிற வகையில் உதாரணங்கள் எங்கேருந்து ஐயா எடுப்பாங்கன்னே தெரியாது. அந்த வகையில் ஐயா அவங்க மிக சிறப்பான அந்த இப்போ கரண்ட்ல இருக்கிற அந்த உதாரணங்களை சொல்லி மிக சிறப்பாக நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த வகையில் ஐயா அவங்க இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, இறை உணர்வை பெறும் எளிய ரகசியம். இறை உணர்வை நம்ம பெறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதை எப்படி பெறலாம் அப்படின்றத, அதுக்கு எளிய வழி என்ன, எளிய ரகசியம் என்னன்ற அந்த தலைப்பில் ஐயா அவங்க நமக்கு சிந்தனை விளக்கம் கொடுக்க நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. ஐயா அவங்களை நாம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் உள்ள அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இந்த புனிதமான நல்ல தினத்திலே ஒரு தெய்வீகமான சிந்தனையில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். ஒரே நிமிடம். வாழ்க வளமுடன். அது வாய்ஸ் கிளியரா இருக்கா? நெட்வொர்க் கொஞ்சம் விட்டு வருது. கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகேம்மா, ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. மிக மிக ஒரு முக்கியமான சிந்தனை, இறை உணர்வை பெறுவதற்கான எளிய ரகசியம். இந்த மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் இறை உணர்வை பெறுவது. நோக்கம்னா எந்த ஒன்றை அடைந்தால் நாம் நிறைவாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ முடியுமோ அதுதான் நம்மளோட நோக்கம்.
இப்ப பசி உணர்வு அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா அதற்கு ஒரு உணவு எடுத்துக்கொள்வது தான் அதற்கான ஒரு தீர்வு, இல்லையா? அப்ப பசி துன்பம் போகணும் அப்படின்னா நீங்க உணவை எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். அது போல ஒரு மனித வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பத்தையும் போக்குவதற்கான ஒரே வழி நாம் இறை உணர்வை பெற வேண்டும். இந்த இறை உணர்வை பெறுவதுல பெரிய சிக்கல் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா அது புரியாததால நம்ம நிறைய குழப்பி வச்சுட்டோம். இன்னும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கிறதால அதுக்குள்ள நிறைய நிறைய குழப்பங்களை நாம உருவாக்கி வச்சிருக்கோம். அப்போ அந்த குழப்பங்களை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வகுப்பு. ஏன்னா இயற்கை எல்லாவற்றையுமே எளிமையா தான் வச்சிருக்கு. பாருங்க. ம் ஒரு விதையிலிருந்து மரம் விருட்சம் ஆகுது. பெரிய போராட்டம் எல்லாம் இல்லை. மிக இயல்பாக மிக எளிமையாக அது நடக்குது. தாயினுடைய கருவறைக்குள்ளே ஒரு குழந்தை உருவாகிறது. ஹார்ட் உருவாகுது, லங்ஸ் உருவாகுது, கிட்னி உருவாகுது. மிக இயல்பாக. அம்மா எந்த கேரும் எடுக்கல, இல்லையா? உருவாக்குறதுக்காக நல்லா சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, கூட சண்டை போட்டாங்க, இல்லையா? சந்தோஷமா இருந்தாங்க. அது உருவாகுது. மழை மிக இயல்பாக வருது. நாம் ஒரு இடத்துல தண்ணி ஊத்தணும்னா எவ்வளவு பெரிய விஷயம், இல்லைங்களா? அப்ப அவ்வளோ பெரிய நீரை அது கடல்ல இருந்து தூக்கி கொண்டாந்து இறக்கிது பாருங்களேன். மகரிஷி சொல்லுவாங்க, நம்ம இந்த உலகத்துல மிக பெரிய நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டா மகரிஷி சொல்லுவாங்க மழைதான்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? வானத்துல இருந்து பொழியுது, இயல்பா நடக்குது. இந்த பூமிக்கு சூரிய ஒளி இயல்பா வருது. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் இயல்பு, சர்வசாதாரணமா நடக்குது. சாப்பிட்ற பொருள் 7 தாதுவா சர்வசாதாரணமா நடக்குது. யோசித்து பாருங்களேன். எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா இயல்பா ஈஸியா நடக்குது. அப்ப இறை உணர்வு மட்டும் எப்பமா இருக்கும்? அது கஷ்டமானது இல்லை. முதல்ல நம்ம கஷ்டமானதுன்னு நினைச்சு நினைச்சு அது கஷ்டமாக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் டெக்னிக். இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் டெக்னிக் இருக்குமான்னு தெரியல. அதனால அந்த சிம்பிள் டெக்னிக்கை இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்ல போறோம். சரிங்களா? சரி, இப்போ நாம இறை உணர்வை பெறணும், இந்த பேரின்பத்தை அடையணும், வந்த நோக்கத்தை நிறைவு செய்யணும், 6வது அறிவுல முழுமை பெறணும், இல்லையா? இதுதானே நம்மளோட பர்பஸ், இல்லைங்களா? சரி. மறுபடியும் வெளிச்சம் தான் டிஸ்டர்பா இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, அன்பர்களே மன்னிக்கணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்பீச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். இறையருள்
வழிகாட்டு. ஓகே, சரி, நன்றி. மகரிஷி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சரி சரி, ஓகே. இப்போ நாம ஒரு புரிதலுக்குள்ள வரப்போறோம். இந்த பாவப்பதிவுகள், புண்ணிய பதிவுகள், போக்கும் வழிகள், அதை போக்க முடியுமா முடியாதா, இப்படி எல்லாம் நிறைய கன்ஃபியூஸ் வந்து நம்ம மக்களுக்கு இருக்கு. பல ஜென்மமா செஞ்ச பாவத்தை போக்க முடியுமா, இந்த பிறவியில இறையுணர்வு பெற முடியுமா, இறையுணர்வு பெறுவதுன்னா பயங்கரமான கஷ்டம், அதுக்கெல்லாம் பல்லாயிரம் தலைமுறை, பல ஜென்மம் எடுக்கணும், பல ஆயிரம் தலைமுறை கடக்கணும், இப்படி எல்லாம் என்னென்னவோ சொல்லி வச்சு அதை பற்றி ஒரு ஒரு அது கஷ்டம்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டோம் நம்ம. ரெண்டாவது அது கிடைக்காதுங்கிற முடிவு கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? ஆனா இயற்கையில எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் முன்னாடி சில விஷயங்கள் சொன்னேன். இப்ப இயற்கையில எல்லாமே எப்படி இருக்குன்னா மிக மிக எளிமையா இருக்கு. அப்ப எல்லாமே எளிமையா இருக்கும்போது ஒரு பூவிலிருந்து உள்ளிருந்து ஒரு ஸ்மெல் வருது பாருங்க, என்ன ஸ்மெல் வருது. திருநீற்று பச்சிலை இங்க இருக்கு, எடுத்து இப்படி கசக்கி இப்படி வச்சா என்ன ஸ்மெல் வருது. அப்பா, அவ்வளோ ஸ்மெல். அந்த நேற்று ஒரு ஐயா, ராமசாமி ஐயா பட்டறை வகுப்புல அந்த ஒரு, அதுக்கு பேர் என்ன, ஒரு இலை, நல்லா கசப்பா இருக்குமில்ல, இத்திலியோண்டு இலை, இலை இத்திலியோண்டு இருக்கு, அதுல பாதி பிச்சு எங்கிட்ட கையில கொடுத்தாரு. அது எடுத்து வாயில போட்டா சிரியானங்கன்னு நினைக்கிறதுக்கு பேரு. அப்படி ஒரு கசப்புங்க, உலகத்துல அப்படி ஒரு கசப்பை நான் சாப்பிட்டதே இல்லை. அது பல நோய்களை குணப்படுத்துமாமா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதுக்குள்ள எப்படி இவ்வளவு கசப்பை எப்படி இயற்கை வச்சுது, போற போக்கில் வச்சுட்டு போயிடுச்சு பாருங்க. எவ்வளவு பிரம்மாண்டங்களை எல்லாம் இயற்கை போற போக்குல வச்சுட்டு போயிருக்கு இல்லையா? பல உயிர்களை ஆராய்ச்சி பண்ணோம்னா தெரியும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இறையுணர்வு என்பது மிக மிக எளிமையாகத்தான் இருக்கும். பட் நாம எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டு ஒன்ன பெறணும், கஷ்டப்பட்டு ஒன்ன பெறணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறதால, சரிதான, கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்பதான் நீ முன்னுக்கு வருவ. கஷ்டப்பட்டால உழைக்க வேண்டாம், இஷ்டப்பட்டு உழைச்சாலே நீ முன்னுக்கு வந்துடுவ. சரிங்களா? கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாருமே முன்னுக்கு வரல. இன்னைக்கும் மூட்டை தூக்குறவங்க தூக்கிட்டே தானே இருக்காங்க. அவங்க படாத கஷ்டமா ரோடு போடுறவங்க, கட்டட வேலை செய்யறவங்க, அவங்க படாத கஷ்டமா? கஷ்டப்பட்டு உழைச்சா எப்படி முன்னுக்கு வருவாங்க? சரிங்களா? இஷ்டப்பட்டு திட்டமிட்டு உழைச்சா ஈஸியா முன்னுக்கு வரலாம். அப்போ இறை உணர்வு என்பது நிச்சயமாக மிக மிக எளிமையானது தான். அது நீங்க நான் இந்த சொன்ன விஷயத்தை வச்சு நான் சொல்றேனே நம்ப வேண்டாம். நான் சொல்றதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பட்டாம்பூச்சியில் இருக்கிற வர்ணங்கள் நம்மளால செஞ்சிட முடியுமா? ஆச்சரியமா இல்ல? சரிங்க, அந்த பூக்கள்ல வரக்கூடிய வர்ணங்கள், இங்க அந்த இந்த என்ன ரோஸ், எனக்கு அந்த பூச்செடியெல்லாம் அதிகமா பழக்கம் இல்லை. சின்ன சின்ன குட்டி குட்டியா நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும்ல பூவு, அந்த ரோஸ், அது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கலரு, பச்சை செடிக்குள்ள இருந்து. சரிதானுங்களா? அந்த காலையில அது வந்து பார்த்தா போற போக்குல நடக்கும், போற போக்குல நடக்கும். அப்ப இத்தனை பிரம்மாண்டமே போற போக்குல நடக்கும்னா இறை உணர்வுங்கிறது போற போக்குல தான் நடக்கணும். அப்படிதான் நடக்கும் அது. புரியுதானுங்களா? நாம என்ன பண்றோம்,
அந்த மல்லிகைப்பூல இருந்து அப்படி ஒரு வாசனை வருது இல்ல, அதை நம்ம என்ன பண்றோம்னா பிச்சு பிச்சு பார்த்து வாசம் வர்றதுக்கு முயற்சி பண்ண வைக்கிறோம். அதுவும் வீணா போயிடும், வாசம் வராது. இதுதான் நம்ம நடக்குது. சரிங்களா? சரி, அப்ப அந்த விதத்துல இப்ப இறை உணர்வு அப்படிங்கிறது தன்னுணர்வு. நம்மளை நாமளே உணர்வதுதான் இறைவனை உணர்வு. ஏன்னா இறைவன் நாமளா இருக்கிறான், நம்ம மனமா இருக்கிறோம், மனதனுடைய அடித்தளத்துல இருக்கிறோம். அப்ப என்னை நானே உணர்வது, தன்னை உணர்வது, தன்னை அறிவது, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு வள்ளலார் சொல்றது போல, நம்மை அறிந்து இன்பமுற வேண்டும், நாம இருக்கிற இறைவனை அறிந்து இன்பமுற வேண்டும். சரி, இது இன்பம் முறதுக்கு எது தடையா இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்பிறவிலேயோ முற்பிறவிலேயோ எத்தனையோ செயல்களை செய்து வினைகளை தாங்கி வந்திருக்கிறோம். வினைகளை தாங்கி வந்திருக்கிறோம். அப்போ அந்த வினைகளிலிருந்து விடுதலை ஆயிட்டோம்னா நம்ம இறையுணர்வை பெற்றலாம். இவ்வளவுதானே. அந்த மொத்த வினைகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டா நீங்க இறையுணர்வை பெற்றலாம். இவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? நீங்க யோசிக்கலாம், ஆமா வினைகள்ல இருந்து விடுதலை பெற்ற இறையுணர்வை பெற்றலாம். பட் எத்தனை ஜென்மம், எத்தனை வினை, அதான் நீங்க யோசிக்கிறீங்க. மனுஷனா இத்தனை லட்சமா இத்தனை ஜென்மம் எடுத்துட்டோம், இத்தனை லட்சம் வருஷமா. அதுக்கு முன்னாடி எத்தனை உயிரா இருந்து எத்தனை ஜென்மம் எடுத்து எத்தனை பிறவியில எத்தனை நல்லது கெட்டது செஞ்சு இத்தனையும் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அத்தனை கர்மாவையும் நீங்க கழிக்க முடியுமா அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு கேள்வி. கழிக்க முடியாதுன்னு தீர்க்கமா சிலர் வேற முடிவும் வேற. சரி, நீங்க முடிவு பண்ணிட்டா கடவுளே வந்தாலும் பிரயோஜனம் இல்லைதான். விவேகானந்தர் வார்த்தையில, நீங்க இறைவனூர் எனக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா கடவுளே உங்களுக்குள்ள பூந்து இறைவனூர் கொடுத்தாலும் முடியாது. சரிங்க. யாரு நாஸ்திகன் என்று சொன்னா தன் மேல நம்பிக்கை இல்லாதவனைத்தான் முதல் நாஸ்திகன்னு சொல்லுது இயற்கை. சரி, அந்த விதத்துல இப்போ நம்ம பல 1000 பிறவி வேணா வச்சுக்கோங்க, லட்சம் பிறவி வேணா வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற கர்ம வினைகளை போக்கணும். அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லைல்ல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? இவ்வளவுதானே. சரி, எப்படி கர்ம வினை போக்குறது? கர்ம வினை போக்குறதுக்கு 2 விஷயம் நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது தான் மகரிஷி சொன்னது. ஒன்று, நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இன்னொன்று, நீங்கள் சேவை செய்ய வேண்டும். சரிங்களா? பயிற்சி செய்தால் கர்ம வினை போக்கிக் கொள்ளலாம். அது உடற்பயிற்சியோ, காயகல்பமோ, தியானமோ, தற்சோதனை பயிற்சிகளோ, ஜீவகாந்த பெருக்க பயிற்சியோ, இது அனைத்துக்கும் மூலமா இருக்கிற மௌன பயிற்சியோ, இதை நீங்க யார் ஒருவர் தொடர்ந்து முறையாக செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய கர்ம வினை என்னாருக்கு ஆரம்பிச்சிடும்? கழிவதற்கு ஆரம்பிச்சிடும், இல்லையா? சரி, இன்னொரு வழி தொண்டு செய்யறது. தொண்டுனா என்ன? பிறருடைய துன்பம் போக்குவது. நீங்க இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சு உங்களை தூய்மைப்படுத்துவது எதுக்காக தெரியுமா? பிறர் துன்பம் போக்குவதற்கு. கத்தியை நல்லா சாண பிடிக்கிறது கட் பண்றதுக்கு, புரியுதா இல்லைங்களா? ஒரு பொருளை நீங்க சேர்ப்பது அனுபவிப்பதற்கு. அது போல இந்த உடலை மனதை நீங்கள் தூய்மை செய்வது எதற்காக? பிறருக்கு உதவி செய்வதற்காக. பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் வினைகளை போக்கிக் கொள்ள முடியும். நல்ல மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சமுதாயம் தவற விட்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய இடம். சரிங்களா? அப்போ மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு, அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்தே இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. இந்த இறைநிலை எப்படி இருக்கு? அன்பும் கருணையுமாக அகண்ட நிலையில் இருக்கு, எல்லையற்ற பெருவெளி இல்லையா? அது என்ன பண்ணுச்சாமா? என் மனதை விரித்தே இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவருதான் மனசை விரிச்சுதான் தவம் பண்ணி தான் போய் இறைவனை உணர்றாரு. ஆனா அவர் ஞானி இல்லையா?
அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு தெரியும் இல்லையா அவருக்கு? அப்ப நான் மனசை விரிச்சேன்னா இறைவன் மனசை விரிச்சானா? இறை ஆற்றல் தான் என்னுடைய மனதை விரித்தது. புரியுதா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா இறைவன் பேச வச்சிட்டு இருக்கானா? சரி, அவனின்றி ஓரணுவும் அசையாது. இப்ப இந்த வாய் எப்படி அசையும்? சரியா? அப்ப என் மனதை விரித்து யாருதான் இணைத்து கொண்டா? அவனுள்ள இறைவனே அவனுள்ள இணைத்து கொண்டான். அப்ப என்ன நடந்தது? கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல. நிறைய பேருக்கு இது தெரியும். இந்த பாட்டு மிக மிக அற்புதமான பாடல். அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் இருக்கின்ற இறைநிலை என் மனதை விரித்து இணைத்து கொண்டது அதனோடே. இறைவனோடு இப்ப இணைஞ்சாச்சு. என்ன நடந்துருச்சு? கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். அப்படி சொன்ன மகிழ்ச்சி அதுக்கு அடுத்து ஒரு லைன் போடுறாரு பாருங்க. அதுதான் வழி. தியானம் பண்ணி நீங்க தூய்மை நிலை அடையும் போது என்ன நடக்குது? இந்த இறைநிலை உங்களை இணைத்துக் கொள்கிறது. அப்ப நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிகின்றது. ஏன்னா நீங்க எது கூட சேர்றீங்களோ அதனுடைய தன்மை உங்களுக்கு வந்துடும் இல்லையா? அதான இயல்பு. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல நீங்க எது கூட போய் இணையறீங்களோ, அதாவது உடல் ரீதியா இணையறது அல்ல, மன ரீதியா இணைந்தாலும் நீங்க எதுல போய் இணையறீங்களோ அதனுடைய தன்மை உங்களுக்கு வந்துடும். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இது இயல்பூக்க நியதி, இறைவனுடைய சட்டம். அப்ப இறையாற்றலோடு அந்த இறைநிலையோடு எல்லையற்ற பரவலையோடு ஒன்றி கலந்து கரைந்து நாம் நிற்கும் போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த எதனோடு நாம் இணைகிறோமோ அதுவாக மாறுகிறோம். அப்ப இறைவனோடு இணையும் போது இறைவனுடைய தன்மை அனைத்தும் நம்ம தன்மையாக மாறிவிடுகிறது. அங்க நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து நாம் தூய ஆன்மாவாக மாறுகிறோம். இதுதான் தியானத்துல நடக்கிற விஷயம். சரிங்களா? அதுக்கு அடுத்து அவர் லைன் போடுறாரு பாருங்க. அதைத்தான் திரும்ப உங்களுக்கு சொல்லணும். அத கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு, உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் முடிச்சிட்டாரு. இதுதான் மகிழ்ச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது ஷார்ட்கட்டு. தவத்துல போய் அடையிறதுங்கிறது பெரிய வேலை. முடியாது கிடையாது, முடியும். பட் ரொம்ப ப்ராசஸ், ரொம்ப மெனக்கடணும், டைம் ஒதுக்கணும், நிறைய மெடிடேட் பண்ணணும். ஆமா, ஆனால் அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க, உன்னை அறிந்து உய்ய. யார? இறைவனை அறிந்து உய்வு பெற என்ன பண்ணணும்? உலகோர்க்கு தொண்டு செய்வேன். அவரே சொல்லி போட்டாரு. சரிங்களா? அப்ப இறைவனை அடைந்து நீங்க உய்வு பெறணும்னா, உய்வுனா என்ன? இறை உணர்வுக்கு பேர் உய்வுன்னு பேர். பேரின்பத்தை உணர்வதற்கு பேர் உய்வுன்னு பேர். தன்னை அறிதலுக்கு பேர் உய்வுன்னு பேர். உய்வு பெறுதல், சரிங்களா? கடை தேறுதல், அப்படியெல்லாம் அதுக்கு பேர் இருக்கு. அப்ப உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். அப்ப என்ன தெளிவா சொல்றாரு? இறைவனை உணர்வதற்கான நுட்பம் தொண்டில இருக்கிறது. இது நிறைய பேருக்கு புரியல. என்னென்னவோ போட்டு சொல்லி, சரிங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றுல மகரிஷி அவர்கள் என்ன சொல்லி இன்பம் காண்போன்னு முடிச்சிருக்கணும்? இறைவனை உணர்ந்து இன்பம் காண்போன்னு முடிச்சிருக்கணும் இல்ல? இதை நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். இறைவனை உணர்ந்து தன்னை உணர்ந்து இன்பம் காண்போன்னு முடிச்சிருக்கணும் இல்ல? அவர் அப்படி முடிக்கல. அப்படி முடிக்கல. வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போன்னு முடிச்சிட்டாரு.
ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவாகி உயிராகி அத்தனையும் ஆகி மனுஷனா வந்துருச்சுப்பா. அப்ப நீ வாழக்கூடிய நிலை புரிஞ்சிருச்சா? எல்லாருடைய ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி நீ வாழ்ந்துட்ட. அதுல நிறைய கடன் பட்டிருக்கிற, அதுதான் பதிவுகள். அதுல தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சிருக்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ வாழ்ற நிலைய புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு தொண்டாற்றி இன்பத்தை கண்டுகொள், இறை இன்பத்தை அனுபவித்துக்கொள். அப்ப தொண்டிலே இருக்கிறது மிகப்பெரிய சூக்குமம், சரிங்களா? சூட்சுமம். அப்ப அதை பிடிக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லா மகான்களும் சிலர் பயிற்சி பண்ணியிருப்பாங்க, சிலர் பயிற்சி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா தொண்டை தவற விட்ட மகான்களே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் நன்மையை செய்து கொண்டேதான் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் செய்வது உடல் தொண்டு, மனம் தொண்டு கடந்து ஆன்ம தொண்டு. அதைத்தான் இன்னைக்கு எளிய நுட்பத்துல நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கு போறேன். தொண்டு செய்யலாம், அதுல பலவிதமான தொண்டுகள், சேவைகள் இருக்கிறது. இப்ப எளிய நுட்பம் என்ன அப்படிங்கிறது இங்க நமக்கு தெரியணும். எளிய நுட்பம் என்ன? இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி என்ன, நமக்கு ஒரு பெண்டிங் இருக்கு. பல ஆயிரம் ஜென்மமாக செய்த கர்மாவை இந்த பிறவியில தீர்க்க முடியும். அதை எப்படி எளிமையாக தீர்ப்பது? அது முடியும் என்பதுதான் மகரிஷி அவர்களுடைய தீர்க்கமான கருத்து. மீண்டும் பலமுறை இந்த கவியை நான் பதிவு பண்றேன், சரிங்களா? இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அப்புறம் என்ன பிரச்சனை? சரிங்களா? நீங்க தனியா அமெரிக்காவுக்கு போகணும்னா தானே கஷ்டம். அமெரிக்கால ஒரு இடத்துக்கு நீங்க போகணும், தனியா உங்களை இப்ப அனுப்பிச்சா நீங்க போயிடுவீங்களா? இப்ப நீங்களே போய் எல்லாம் பண்ணிட்டு போகணும்னா கஷ்டம் இல்ல, சரிங்களா? இதே ஒரு டூரிஸ்ட் கூட போறீங்க, ஒரு டூர் பேக்கப்ல போறீங்க, இப்ப எப்படி நீங்க போவீங்க? ஜாலியா போகலாம். ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணுக்கு பல முறை போய் பார்த்து அனுபவப்பட்டு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து எங்க போகணும் எங்க போகக்கூடாது எல்லாம் தெரியும். நீங்க அவர் கூட கைப்பிடிச்சு ஜாலியா போகலாம். அப்படி குரு சகலமும் அறிந்தவர். அவர் கூட கையை பிடிச்சிட்டு அவர் சொல்றது கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா இறையுணர்வை மிக எளிமையாக பெறலாம். இது நான் குருவுக்காக சொல்ல வரல, நான் இந்த பிறவியில இறையுணர்வு பெற முடியுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ மகரிஷி என்ன சொல்றாங்க? உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். அப்ப உலகோர்க்கு நம்ம தொண்டு செய்யும். தொண்டிலே பலவிதமான சேவைகள் இருக்கிறது. உடலுக்கான தொண்டு, மனதிற்கான தொண்டு, அறிவிற்கான தொண்டு, ஆன்மாவிற்கான தொண்டு என்று பலவிதமான தொண்டுகள், சேவைகள் இருக்கிறது. இப்ப உணவு கொடுப்பது என்பது உடலிற்கான தொண்டு. நல்லதா? ரொம்ப நல்லது, மாற்று கருத்து இல்லை. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப உணவு கொடுக்கிறது உண்மை உயர்ந்ததா? ஆமா உயர்ந்தது. உடை கொடுப்பது உயர்ந்ததா? ஆமா, அதுவும் உடலிற்கான தொண்டு. தவம் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறது, இல்ல மனதிற்கான ஒரு பக்குவத்தை கொடுப்பது, சரிங்களா? இதெல்லாம் மிக உயர்ந்த தொண்டு. மொத்த மனித வாழ்க்கைக்கான அறிவை கொடுக்கிறது, அது அதை விட உயர்ந்த 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 தொண்டு. மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கிறதான பழமொழி. ஏன்னா மீன் பிடிக்கிற அறிவு அவனை வாழ்நாள் முழுக்க காப்பாற்றும். அப்ப நம்ம வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும். இறை உணர்வு என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ளணும். அதை அடைவதற்கான வழியை கற்றுக்கொள்ளணும். இதுக்குதான் அறிவு தொண்டுன்னு பேர்.
சரிங்களா? அப்ப இருக்கிறதுலே உயர்ந்த தொண்டு எதுன்னு கேட்டா அறிவுக்கான தொண்டு தான். ஏன்னா எல்லா மகான்களும் அதைத்தான் பண்ணாங்க. வள்ளலார் சாப்பாடு போட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவர் அறிவுக்கான தொண்டு செய்யறதுக்கு அவனை உடல் ரீதியா தயார். அன்னைக்கு சோறு இல்ல, பஞ்சம், பட்டினி, சாப்பாட்டுல செத்தாங்க. அப்ப அவன் செத்துட்டானா எதை வச்சு நீங்க இறைவனை உணர்வீங்க? புரியுதா இல்லைங்களா? அதனால அவர் முதல்ல பசியாற்றுவதற்காக கொடுத்தார். அதுக்கப்புறம் அறிவுக்கு 1000 விஷயம் கொடுத்தாரு. அதை நம்ம இன்னும் யாரும் பெருசா பிடிக்கல. எல்லா மகான்களும் அறிவுக்கான தொண்டை செய்திருக்கிறாங்க. எத்தனை ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அப்ப உயர்ந்த தொண்டு அப்படின்னு எதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா அறிவுக்கான தொண்டு. இன்றைய காலகட்டத்துல தேவையானது அதுதான். ஓகேங்களா? அப்ப இந்த அறிவுக்கான தொண்டை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க மிக எளிமையாக இறையுணர்வை பெற முடியும். மிக மிக எளிமையாக இறையுணர்வை பெற முடியும். அதுல ஒரு படி மேல போய் இறைவன் இப்படி எல்லாம் சிக்கல் வரும்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு மனம்னு ஒண்ணு கொடுத்து அதுக்கு அபரிமிதமான ஆற்றலையும் கொடுத்துட்டாரு. அவரோட மொத்த சக்தி நம்ம மனோசக்திக்குள்ள சிக்க வச்சுட்டார். மனதினுடைய மறுமுனை தெய்வம், தெய்வத்தினுடைய மறுமுனை மனம். அப்ப தெய்வத்துக்கு நிகரான ஆற்றல் மனதிற்கு இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் தெய்வத்தை விட ஒரு ஆற்றல் மனதுக்கு இருக்கு. ஏன்னா தெய்வம் எல்லையற்றதுதான், சர்வ வல்லமை கொண்டதுதான். ஆனால் அதனால் தன்னை உணர முடியாது. சரிங்களா? அதனாலதான் மனிதன் இறைவனை விட உயர்ந்தவன் சொல்லுவாங்க ஒரு விதத்துல. என்ன காரணம்? இறைவனால் இறைவனை உணர முடியாது, ஆனால் மனிதனால் இறைவனை உணர முடியும். இதுதான் மனிதன் இருக்கிற மாபெரும் சிறப்பு, மனித மனத்தில் இருக்கிற மாபெரும் சிறப்பு. அப்ப அந்த சர்வ வல்லமை கொண்ட இறைவனுடைய வெளிப்பாடு மனம், உச்சகட்ட வெளிப்பாடு மனம். அப்ப அந்த மனதை கொண்டு மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பிறருக்கு நல்லது செய்வதாக நினையுங்கள். அதனாலதான் ஔவையார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு. அறம் செய்யணும்னா சொன்னா கூட கஷ்டம். முதல் நீ விரும்பு. ஏன்னா நீ விரும்புனா அதற்கான சூழல் உனக்கு அமையும். அப்ப நீ தாராளமா அறம் செய்யலாம். முதல் விரும்பு. சரிங்களா? அப்போ இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்னங்க கஷ்டம்? என்ன கஷ்டம்? நீங்க நினைக்கிறதுங்கிறது சும்மா நினைச்சிட்டீங்கல்ல. நினைக்கிறதுங்கிறது, சார் இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டா பாவமெல்லாம் போயிருமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதான் பிரச்சனை. எல்லாரையும் நினைச்சிட்டு சொல்லுங்க பாப்போம், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. நினைக்க முடியாது. இது சாதாரண எண்ணமெல்லாம் கிடையாது. நம்மளோட எதிரியா இருக்கிறவங்க கூட நல்லா இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்களா? மகரிஷி வர்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே இருந்தோம். உங்க எண்ணம் என்ன சாதாரண விஷயமா? உண்ணும் உணவு உடல் மட்டும் நாயும் எண்ணும் என்ன எங்கும் பாயின்னு சொல்லிட்டீங்களே. எங்கும் போகும், எல்லாம் செய்யும், சர்வ வல்லமை கொண்டது எண்ணம். அப்படி ஒரு பொருளை கையில வச்சுட்டு என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும்னு சொல்லிட்டாரு மகரிஷி. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம்னு சொல்லிட்டாரு. எண்ணத்தை பத்தி சொல்லாத விஷயம் மேல அந்த அளவுக்கு விவரிச்சு சொல்லிட்டாரு. உங்களுடைய எண்ணம் சர்வ வல்லமை கொண்டது, இறைவனோட உச்சகட்ட ஆற்றல் அது. அதை நினைச்சா என்ன வேணாலும் செய்யும். அப்படி ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு, சரிங்களா, நாம அதுக்கு இதுக்கும் போய் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இறை உணர்வுக்கான வழி மிக எளிய வழி. நம்முடைய எண்ணத்தை பிறர் நன்மைக்காக பயன்படுத்துவதுதான். சரிங்களா? உட்கார்ந்த இடத்துல இறையுணர்வு கிடைக்கும். தொண்டு செய்யணும், அறிவுக்கான தொண்டு செய்யணும். அறிவுக்கான தொண்டுல உடல் தொண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அறிவுக்கான தொண்டுலயே உடல் தொண்டுன்னு ஒண்ணு இருக்கு, மனத்தொண்டுன்னு ஒண்ணு இருக்கு, உயிர் தொண்டுன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அப்போ அதுல பல நிலைகள் இருக்கு. நீங்க ரொம்ப சிம்பிள்ங்க.
ரொம்ப ரொம்ப சிம்பிள். உட்கார்ந்த இடத்துல மனதின் மூலமாக எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும். அது இதானே எல்லாரும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சொல்லி பாருங்க, நம்பி சொல்லுங்க, உணர்வு பூர்வமா சொல்லுங்க. சரிங்களா? அதுதான் மாதிரி சொன்னார், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் என்ன சொல்றோம்? வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம்னு சொல்லிட்டோம். வையகம்னா உலகம். ஆனா வையகத்திற்கு பிரபஞ்சம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. நாம வையகம்னு மகரிஷி சொன்ன உடனேயும் உலகத்தை தான் சொல்றாருன்னு நினைச்சிட்டோம். சரிங்களா? வையகம்னா பிரபஞ்சம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. சிந்திச்சு பார்த்தா நமக்கு அதுதான் சரியா தோணும். இப்ப வாழ்க பிரபஞ்சம், அதையும் ஒரு வையகமா சொல்லியிருக்கலாம் மகரிஷி. சரிங்களா? அப்ப உங்களுடைய ஒரு வாழ்த்து என்ன பண்ணுது? பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை அணுக்களுக்கும் நன்மை செய்யுது. வாழ்த்திட்டீங்க. வாழ்த்துறது என்ன சாதாரண விஷயமா? வாழ்த்துக்காக தானே இத்தனை போராட்டம் போராடிட்டு இருக்கோம். ஒரு வாழ்த்தை பெற்றா அது என்ன செய்யும்? அது என்ன வேணா செய்யும். குரு பார்க்க கோடி புண்ணியம்னா என்ன அர்த்தம்? அவர் பார்வையில் அந்த பிளஸ்ஸிங்ல அந்த வாழ்த்து வந்துருச்சுன்னா உன்னோட கர்மாவெல்லாம் கழிஞ்சிடும். கோடி புண்ணியம்னு சொல்றாங்க. ஏன்னா அது அவ்வளவு சக்தி மிக்க ஒன்று. சரிங்களா? அப்ப அப்படி ஒரு வாழ்த்தை, அவ்வளவு உயர்ந்த ஒரு வாழ்த்தை நீங்க ஆத்மார்த்தமா மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட எத்தனை ஜென்ம கர்மா கர்மா கழியும் சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த பூமியில 800 கோடி பேர் இருக்கோம். அப்ப வாழ்க வையகம்னு சொன்னா 800 கோடி பேரை நீங்க வாழ்த்துறீங்க. 800 கோடி மட்டும் வாழ்த்தல, உலகத்துல மனுஷ ஒரு உயிரினம், இந்த மாதிரி 88 லட்சம் உயிரினங்கள் இருக்கு, அத்தனையும் நீங்க வாழ்த்திட்டீங்க. ஒவ்வொரு உயிரினத்திலையும் கோடி கோடியான உயிரினங்கள் இருக்கு, அத்தனையும் நீங்க வாழ்த்திட்டீங்க. அப்ப ஒரு வாழ்க வையகத்துக்கே நீங்க உங்களுக்கு எத்தனை நன்மை உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. இது மேலோட்டமா வாழ்க வையகம்னு சொல்றோம், இதுக்கு இவ்வளவா? அப்படி ஆமா, அதுக்கு அவ்வளவுதான், அதுக்கு அவ்வளவுதான் பவர். சரிங்களா? நீங்க புரிஞ்சோ புரியாம கூட சொல்லியிருக்கலாம். இப்போ எனக்கு முன்னாடி இப்போ நீங்க ஒரு 1 கோடி பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? நான் வாழ்க வளமுடன் சொன்னேன்னா எனக்கு எத்தனை ரிஃப்ளெக்ட் ஆகும்? 1 கோடி பேர் மேல இந்த வாழ்த்து போய் மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி எனக்கு அவருக்கு ஊடாடல் வந்துடும். 1 கோடி பேர் என்னை வாழ்த்துவாங்க. இது சும்மா விஷயம் இல்லை. ஆமா, நீங்க கொடுத்தது 1, வர்றது 1 கோடி. சார் அவங்க கவனிச்சாலும் கவனிக்கலைனாலும் உள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, இறையாற்றல் இருக்குல்ல, அதுக்கு தெரியும். நீங்க வாழ்க வையகம் சொன்னாலே அந்த அறிவு வையகம் முழுக்க வாழ்த்திடும். வையகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் நீங்க வாழ்த்திடுவீங்க. அது வளமோடு வாழ்வதற்கான ஒரு மாபெரும் செயலை நீங்க செஞ்சு போட்டீங்க. இன்னும் வாழ்க பிரபஞ்சம்னா இந்த பூமிக்கு நாம ஒரு கணக்கு சொல்லுவோம் இல்லையா? இந்த பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசு சூரியன். இந்த சூரிய குடும்பம் கிட்டத்தட்ட 500 கோடி மைல் சுற்றளவு இருக்கு. இந்த மாதிரி 10,000 கோடி சூரிய குடும்பம் சேர்ந்ததுதான் ஒரு கேலக்சி. இந்த மாதிரி எத்தனாயிரம் கோடி கேலக்சி இருக்குன்னு தெரியாது இந்த பிரபஞ்சத்துல. அப்ப வாழ்க பிரபஞ்சம்னா இந்த பூமி மாதிரி கோடி 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 அண்டங்கள். அதுல எத்தனை கோடி 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 என்ன நிறைந்த கோடிங்கிற மாதிரி அத்தனை கோடி உயிரினங்கள். கண்ணை மூடி பிரபஞ்சத்தை நினைச்சு வாழ்க பிரபஞ்சம் சொல்லுங்க, வாழ்க வையகம் சொல்லுங்க. இதை சொல்றேன், அதை சொல்றேன், இப்படி சொல்றேன், அப்படி சொல்றேன், இந்த மந்திரத்தை சொல்றேன், அவங்க இங்க சொல்றாங்க, அங்க சொல்றாங்க, இதை சொல்றாங்க. இதை உணர்ந்து சொல்லுங்க.
நாம் உணர்ந்து சொல்லணும். இதுதான் இறையுணர்வை பெறுவதற்கு. இதற்கு மேல ஒரு ரகசியம் கிடையாது. என் அறிவு கட்டி இல்லை. அப்புறம் நீங்க வேணா சொல்லுங்க, ஏதாவது இருக்கலாமா என்னமோ தெரியல. என் அறிவு கட்டி உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடி டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த வையகத்தையும் பிரபஞ்சத்தையும் அந்த இறைநிலையும் அப்படியே வாழ்த்தி தள்ளுங்க. எவ்வளோ பெரிய தொண்டு தெரியுமா இது? சாதாரண விஷயம் அல்ல இது. செய்ய முடியாது அப்படியெல்லாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையே உங்களால வாழ்த்த முடியாது. டெய்லி 25 தடவை வாழ்த்தி பாருங்க. குடும்பத்துல அமைதி வரலைன்னா அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களையே நீங்க வாழ்த்த முடியாது. சங்கல்பம் கொடுத்திருக்காருல தன் வாழ்த்து. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்றீங்க? அது தடவை 5 தடவை 10 தடவைக்குள்ள சொல்லுவீங்க. 10 தடவையெல்லாம் கிடையாது. தவம் பண்றப்ப சொல்லுவோம், அவ்வளவுதான். மத்த வேற எப்ப நம்ம சொல்றோம்? அவ்வளவு சீக்கிரம் அது முடியாது. நான் சொல்றது இப்ப உங்களுக்கு எளிமையா இருக்கலாம். உலக நல வேள்வி சொல்லிட்டு மகிழ்ச்சி டெய்லியும் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. காலையில் எந்திரிச்சோன்னே கண்ணை மூடி 10 தடவை சொல்லுங்க. நீங்க இறையுணர்வை அடைவதற்கான வழி அங்கதான் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். எப்படி அந்த மகான் ஒரு மந்திரத்தை வடிவமைச்சு கொடுத்திருக்காரு, அதை புரிஞ்சுக்காம நம்ம சரி எல்லாம் ஒரு நேரங்காலம் வந்தாதான் அது புரியும். என்னதான் சொன்னாலும் நாமளா சுயமா சிந்திச்சாதானே புரியும். நிறைய பேர் சொல்றப்ப கூட எனக்குமே புரிஞ்சிருக்காது. நான் இப்ப யோசிக்கிறேன், இறையுணர்வு அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்னப்பா இருக்குங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. நீ கஷ்டப்படுத்திட்ட, சரிதானே? நீ கஷ்டப்படுத்திட்ட, அது தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியல. சரிங்களா? அதாவது பொருள் சேர்க்கறதாங்க கஷ்டம், அருள் சேர்க்கிறது கஷ்டமே இல்லைங்க. இறையுணர்வை பெறுவதற்கு பொருள் தேவையில்லைங்க, அருள் தான் தேவை. பொருள் சேர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உண்மையா நின்று பொருள் சேர்க்கிறது. பிரார்த்தனை பண்ணி என்ன வேணா பண்ணிடலாம். இங்க வாங்க கோடீஸ்வரன் ஆக்குறேன், அங்க வாங்க 3 நாள்ல உங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறேன்னு. சரி, அப்படின்னு நம்ம இன்னும் போய் சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதிக வட்டி கொடுக்குறான், டபுள் மடங்கா கொடுக்குறான்னு போய் கஷ்டப்பட்டுட்டு தான் நிக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? பொருள் சேர்ப்பதை விட லட்சத்தில் 1 மடங்கு தான் அருள் சேர்க்கிறதுக்காக நீங்க பண்ற ஒண்ணுமே இல்லையே. கண்ணை மூடி உட்காந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சா அருள் வந்துடுதுங்க, புண்ணியம் வந்துடுதுங்க, இறைவன் வந்துடுறானுங்க, இறைவனே வந்துடுறானுங்க உங்ககிட்ட. இதற்கு மேல என்ன தேவை? அப்ப இதுதான் இறை உணர்வை பெறுவதற்கான மகா 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 எளிய ரகசியம். இதை நீங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கு சார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னா தெரியும். பயன்படுத்தி இருக்கிறோமா? அனுபவிச்சிருக்கிறோமா? சரிங்களா? பயன்படுத்தணும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஞானி, இறையுணர்வு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஞானி, விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தை இணைத்த ஒரு ஞானி, 2000 கவிகளுக்கு மேல எழுதிய ஒரு ஞானி. அவருடைய உச்சகட்ட செய்தியில ஒன்று வாழ்க வையகம். சும்மா கிடையாது. நான் சும்மாவெல்லாம் உங்ககிட்ட பேசல. சரிங்களா? இன்னைக்கு நிறைய ஆதாரங்கள் உருவாயிட்டு இருக்கு. உங்க எண்ணங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, அது எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, உங்க மனதிலிருந்து வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் பிறர் நலமாக இருக்கிற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுகின்ற அலை தானே வாழ்த்து அலை. அதற்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞானம் அப்படி நிரூபித்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதனோட பெருமை மேன்மை நமக்கு தெரியல. நம்ம எண்ணத்தினுடைய ஆற்றல் தெரியல, வாழ்த்தினுடைய மேன்மை தெரியல, சேவை செய்வதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இன்னும் புரியல. அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு மேல எளிமையானது ஒண்ணும் கிடையாது இறையுணர்வு பெறுவது. நல்லா வாழ்த்துங்க, உடலால முடிஞ்சதை செய்யுங்க. அதனாலதான் மகிழ்ச்சி முடியாததையும் நீங்க செய்ய வேண்டாம். தொண்டு இறைவனை உணர்வதற்கு 2 வழியை சொன்னார். 2 ஒழுக்க பண்பாடுல. யாருக்கும் துன்பம் கொடுக்காத, கொடுத்தீங்கன்னா பாவம் எச்சாகும். முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்ய, பாவம் கழிஞ்சு போயிடும்.
ஏங்க, ஒரு செயலை செஞ்சு ஒரு தப்பு செஞ்சு ஒரு கர்மா உருவாகும்னா இன்னொரு செயல் செஞ்சா கர்மா அழியத்தானே செய்யணும். இதுதானே இயற்கை. இப்ப நீங்க ஒருத்தர்ட்ட கடன் வாங்குறீங்க, ஒரு செயல் செய்யறீங்க, சரிங்களா? கடன் வாங்கிட்டீங்க. இப்ப உங்க பேர்ல கடன் இருக்குது. இப்ப நீங்க திருப்பி ஒரு செயல் செஞ்சு அதை கட்டிட்டீங்கன்னா கடன் இல்லைல்ல. லெட்ஜர்ல கடன் இருக்கும். நான் அன்னைக்கு அந்த டேட்ல கடன் வாங்கினேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேட்ல கடனை கொடுத்துட்டேன்னு இருக்கும். மேல 1,00,000 இருக்கு, கீழே 1,00,000 இருக்கும், 0 ஆயிருக்கும். லெட்ஜர்ல இருக்கும் பதிவு. ஆனா அவங்க கிட்ட வந்து கேட்பானா? கேட்க மாட்டான்ல. டேலி ஆயிருமில்ல. அப்ப ஏதோ எப்பிறவிலே என்னத்தையோ செஞ்சு ஒரு துன்பத்தை செஞ்சு வச்சுட்டோம். அப்ப இப்பிறவில பிறருடைய துன்பத்தை போக்குறதுன்னா அங்க டேலி ஆயிரணும்ல. அவ்வளவுதானே. அப்ப முடிஞ்ச வரைக்கும் உடலால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. சரிங்களா? மனதை கொண்டு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. அறிவை கொண்டு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? பேசித்தான் தொண்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு இயல்பு தன்மைன்னு ஒண்ணு இருக்கும். அதை நீங்க நல்லா செஞ்சாலே இந்த மக்களுக்கு அது சர்வீஸ் தான். ஆத்மார்த்தமா செஞ்சாலே அது சர்வீஸ் தான். சரி, அது ஒரு வேற டாபிக். அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப நீங்க என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? சரிங்களா? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இந்த வையகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இங்க இருக்கிற எல்லா உயிரும் அப்படி நினைச்சு பாருங்களேன். எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும். அதானே? அப்படி நினைச்சு பார்த்தாலே சந்தோஷம் தானே. இது வந்து ஈகையில பெரிய ஈகை. ஈகையில பெரிய ஈகை. நீங்க நினைச்சு பாருங்களேன், உலகில் இருக்கிற எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே சந்தோஷம் தானே. அந்த எண்ணத்திற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது, எண்ணத்துக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. இந்த ஒரு கதை நான் அடிக்கடி வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த சிவன் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போனாரு. ஜாதகம் பார்க்க போன இடத்துல அவர் பாம்பு கடி செத்து போயிடுவாருன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருப்பாரு. அப்போ பாம்பு வந்து தீண்டிரும். ஆனா அந்த நேரத்துல ஒரு வைத்தியரை வந்து காப்பாத்திடுவாரு. அப்புறம் இவரு வீட்டுக்கு போய் கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு பத்திரிக்கை கொடுக்க ஜோசிட்டு வந்தா ஜோசியர் ஆச்சரியப்படுவார், இவன் செத்து இருக்கணுமேனு. என்ன பண்ணின்னு கேட்டப்போ ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார். அந்த இரவு நேரத்துல நான் பாலடைஞ்சு கோயில்ல தங்குனேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் காசு இருந்தா இந்த கோயில் எடுத்து நல்லா பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பனே. இறைவனுடைய செயல்பாட்டுல நான் என்னைய இணைத்து அதைய மக்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சிருப்பனேன்னு நினைச்சிட்டு படுத்ததுக்கு அவன் உயிரை காப்பாத்தி இருக்குதுன்னா சொல்லுங்க. வேற ஒண்ணுமே பண்ணலைங்க. கருணாகம் தீண்டி உயிர் போக வேண்டிய ஒரு நபர் சாகணுங்க. அவன் மரணிக்கணும். அவன் என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ணல. இது கொஞ்சம் பணம் இருந்தா இது சரி பண்ணிருப்பானே நினைச்சிட்டு படுத்தான். வேற ஒண்ணுமே பண்ணல. ஒரு கல்லை எடுத்து அடுக்கல. சரிங்களா? 10 ரூபாய் கொடுக்கல. நினைச்சான், முடிஞ்சுதாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள. அந்த எண்ணம் என்ன பண்ணுது? பிரபஞ்சம் முழுக்க பரவி போச்சே. எத்தனை பேர் மேல அது மோதி சிதறி பிரிவெடுத்து ஊடாடி இருக்கும். எத்தனை பேருடைய அகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அத்தனை நன்மையும் ஒரு நொடி பொழுதுல வந்துருச்சு பாருங்க. அப்ப இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுனா அதுக்கு மேல என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. சரிங்களா? அப்படி ஒரு விஷயத்த நம்ம கையில வச்சிருக்கிறோம். சரிங்களா? அதுதான் நம்ம இறையுணர்வு பெறுவதற்கு எனக்கு தெரிஞ்ச மிக எளிய ரகசியம். அதனால தெளிவா இருங்க. இப்ப நான் சொல்றதையும் நான் சொல்றேனேன்னு எடுத்துக்காதீங்க. நீங்க உட்கார்ந்து சிந்திங்க, இது உண்மையா? நான் இப்போ ஒரு செயல் செய்யறேன்,
இல்லையா? ஒரு செயல் செய்யறேன், ஒரு தவறு செய்யறேன், ஒரு துன்பம் வருதுன்னா மாற்றி ஒரு செயல் செய்யறேன், நன்மை வருது இல்ல? ஒரு செயல் செஞ்சு துன்பம் வர்றது உண்மையா இருந்தா ஒரு செயல் செஞ்சு நன்மை வர்றது உண்மைதானே? அப்போ ஒரு செயல் செய்து பாவம் வந்தது உண்மைனா ஒரு செயல் செஞ்சு பாவத்தை போக்குவது உண்மைதானே? அதுலயே இவ்வளவு குழப்பம் நமக்கு? மிக எளிமையா புரிஞ்சுட்டு போக வேண்டியதானே? சரிங்களா? அதனாலதான் சொன்னாங்க, கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து போக்கலாம்னு சொன்னாங்க. கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து போக்கலாம். சிலர் தொண்டு செய்தால் மட்டுமே போக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொண்டு அவ்வளவு முக்கியம். நீங்க ஒரு விதத்துல பார்த்தா நீங்க உடற்பயிற்சி செய்வது கூட தொண்டு தான். இந்த உயிருக்கு நீங்க தொண்டு செய்யறீங்க, அப்படித்தான் எடுத்துக்கணும். நீங்க தியானம் செய்வது ஒரு விதத்திலே தொண்டு தான். மகரிஷி சொல்லுவாங்க, மகரிஷி எப்படியே சொல்றாங்க, உங்க உடம்ப நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறத உலகத்தின் மிகச்சிறந்த தொண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா உங்க மன அமைதியாயிரும். மன அமைதியாயிருச்சுன்னா யாருக்கு துன்பம் கொடுக்க மாட்டீங்க. பிறருடைய உழைப்பை நம்ம திருட மாட்டோம். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதே மிகப்பெரிய தொண்டுதான் சொல்றாங்க. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பயிற்சியும் தொண்டுக்குள்ள அடக்கமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். பயிற்சிகள் அத்தனையுமே தொண்டுக்குள்ள அடக்கமாயிருச்சு. என்னுடைய உடலுக்கு நான் தொண்டு செய்கிறேன், அதில் இருக்கிற துன்பத்தை போக்குறது தானே தொண்டு. பிறகு துன்பத்தை போக்குறது தானே தொண்டு. அதுதானே அன்பு, அதுதானே அறிவினுடைய உயர்வு, அதுதானே அறம். அறம்னா என்ன? பிறகு துன்பம் போக்குவது அறம். அப்ப என்னுடைய துன்பத்தை அதுதான் அறம். அப்ப நான் காயகல்பம் செய்வது என் உயிருக்கான தொண்டு, தியானம் செய்வது என் மனதிற்கான தொண்டு, ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி ஜீவகாந்தத்திற்கான தொண்டு, மௌனம் ஆன்மாவிற்கான ஒரு தொண்டு. என்ன வேணா வச்சுக்கங்க. தொண்டு என்பதற்குள்ள அத்தனை அடக்கம். இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. சரியா புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் சிந்திங்க அதை பத்தி. எல்லாரும் சொல்ற விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நிலையில பக்குவப்பட்டிருப்பாங்க, அனுபவப்பட்டிருப்பாங்க, அந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க. நானும் அப்படித்தான். இப்ப நீங்க சுயமா எடுத்து சிந்திச்சு பாருங்க. சரி, இவர் இப்படி சொல்றாரே, இது உண்மைதானா? இவ்வளவு பெரிய மகான் இவ்வளவு ஞானத்தை கொடுத்துட்டு இந்த வாழ்த்தையும் கொடுத்திருக்காரே, அப்ப இந்த வாழ்த்துல சக்தி இருக்குமா இருக்காதா? எத்தனையோ விஷயத்த சொன்ன மகரிஷி ஏன் இந்த ஒரு வாழ்த்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அடிக்கடி பாடுவார் நம்ம மகரிஷி இந்த பாட்டு. நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. மகரிஷி கூட பார்த்து போயிருந்தா இந்த ஓம்கார மண்டபத்தை சுத்திட்டு வர 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 இந்த பாட்டை பாடிட்டே இருப்பாங்க. இந்த மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகம் இசை பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்கலன்னா நிச்சயமா கேளுங்க. இந்த பாட்டு மிக மிக ஆழமான பாட்டு. அதுல வரும், பையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய். ஒற்ற வரியில முடிச்சுட்டாரு. வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்து இனிதாய், வளரட்டும் மெய்யறிவு. வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய். டக்குனு டியூனு ஃப்ரீக்வன்சி மாறி போச்சு. இந்த பாட்டு மகிழ்ச்சி பாடிட்டே இருப்பாங்க. உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட, வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினதை, வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே. எக்ஸலண்ட். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினதை, வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம். உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. இதை பாடிட்டே இருப்பார் நம்ம மகரிஷி, டியூன் போட்டு. எவ்வளோ பெரிய விஷயம். உலக நல வாழ்த்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? உட்கார்ந்த இடத்துல உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். எவ்வளோ விரிவு, எவ்வளோ பெரிய எண்ணத்துல நீங்க சேவை செய்யறீங்க தெரியுமா? ஆனா நிறைய பேர் இந்த உலக நல வாழ்த்து பாடுறப்ப ஓடி போயிடுவீங்க.
நான் பார்த்திருக்கிறேன் நிறைய உரைகள்ல இந்த உலக நல வாழ்த்து பாடுறப்ப நிறைய பேர் எஸ்கேப் ஆயிருக்கு. அதுல தாங்க புண்ணியமே இருக்கு. புரியுதா இல்லைங்களா? மகிழ்ச்சி அதெல்லாம் செட் பண்ணிட்டாரு. இந்த செட்டிங் புரியல நமக்கு. அதை ஏதோ சும்மா பாட்டு பாட வச்சிருக்காரு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்னா சும்மா நீங்க சொல்லிடுவீங்களா? என்ன ஒரு பெரிய விஷயத்த நீங்க சொல்றீங்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு ஒரு விஷயத்த செய்யறீங்க. எண்ணத்துல சொல்லல. அந்த வார்த்தை அந்த பாடல் அப்படியே படிங்களேன். உலக நல வாழ்த்த, உலகத்தை வாழ்த்தி ஒரு பாட்டு நீங்க டெய்லியும் சொன்னீங்கன்னா உங்க கர்மா எவ்வளவு கழியணும். எத்தனை பேரோட வாழ்க்கையில் அந்த உங்க எண்ணம் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்க எண்ணம் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. நான் மறுபடியும் அங்கதான் போய் நிக்கிறேன். உங்களுடைய எண்ணம் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. அந்த மிகப்பெரிய ஆற்றல் கொன்ற ஒன்றை வைத்து நீங்க செய்யறீங்க. இப்படி சொன்னா புரியுமா உங்களுக்கு? ஒரு மலையே தகர்க்கணுங்க. சுத்தி வச்சு தகர்க்கலாமா? யாரோ ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஒரு மலை இருந்துதாம். சுத்தி சுத்தி போய் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். இந்த ஒற்றை மனிதர் அந்த மலையை உடைச்சு பாதை போட்டாராம். அவருக்கு ஒரு விருது கூட கொடுத்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்ல. வாழ்நாள் முழுக்க உழைத்து ஒரு பாதையை போட்டு அந்த மக்களுக்கு நல்லதை செஞ்சிருக்காரு. பெரிய விஷயம். அது ஒரு படமாக கூட எடுக்கப்பட்டது. சரிங்களா? அந்த வரலாறு. அப்ப இது கடினமான வேலை தான். பட் ஒரே ஒரு அணுகுண்டை வச்சிங்கன்னு வச்சுங்க. புரிதலுக்காக சொல்றேன். ஒரே ஒரு அணுகுண்டை வச்சீங்கன்னா அதுல குறிப்பிட்ட முழு பவரை யூஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணாலே அந்த மொத்த மழையே இல்லாம போயிருக்கும். தரமட்டமா இருக்கும். உண்மையா இல்லையா? உங்கள் எண்ணம் ஒரு அணுகுண்டை விட கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது. இது என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் ஞானம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இதுக்கு பெண்ணுக்கு பொருந்துமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுடைய எண்ணத்திற்கு பொருந்தும். ஆவதும் எண்ணத்தாலே அழிவதும் எண்ணத்தாலே. எண்ணம் இல்லாம ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த எண்ணம் என்பது அணுகுண்டை விட ஆட்டம் பாம். தீபாவளிக்கு வெடிக்கிறது இல்ல, ஒரிஜினல் ஆட்டம் பாம். போட்டான்ல லிட்டில் பாய்னு ஒண்ணு, பேட்மேன் ஒண்ணு, ரெண்டு போட்டான்ல வேர்ல்டு வார்ல. லட்சக்கணக்கான பேர் இருந்த இடம் தெரியாம செதஞ்சு போயிட்டாங்க. ஒரு மனுஷன் அப்படியே எரிஞ்சு காணாம போயிட்டான். இந்த அணுகுண்டுக்கு எவ்வளவு ஆற்றல் பாருங்களேன். அது மாதிரி கோடி மடங்கு ஆற்றல் கொண்டது நம்முடைய எண்ணம். கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டதை நினைச்சு கண்டதை சொல்லி குறைய பேசி இல்லையா? ரொம்ப கஷ்டங்க. இதுதான் நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்புங்கிற நான். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நித்திய கடன். நீ இதுக்கு கடன் பட்டிருக்கிற. எதுக்கு? உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வது. கவனமா இருங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும். அதான் குறள். ரொம்ப கவனமா இருக்கணும் எண்ணத்துல. எண்ணந்தானேன்னு போய் தான் இத்தனை பிரச்சனையும் சிக்கி இருக்கிறோம். அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு பயிற்சியும் கொடுத்திருக்காரு. அதை நம்ம செத்தாலும் செய்ய மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு சுத்துறோம். ஒன்னும் பண்ண முடியாது. சரிங்களா? ஞானி ஆகணும். அதானே இறையுணர்வு பெறுறது. அதான் சொல்லிட்டாரு, எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையில வைத்திருப்போம் ஞானி. அவ்வளவுதான். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? அது ஆராய்ச்சியும் பண்றது இல்லை, அது தூய்மையும் பண்றது இல்லை. அது போற போக்குல குருட்டாம் போக்குல போயிட்டு இருக்கு இல்லையா? எப்படி அடைவது? சரியா? நம்ம கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் நமக்கு தெரியலீங்க. அவ்வளவுதாங்க பிரச்சனை.
ஏதோ படங்கள் எல்லாம் ஹீரோக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்கும், பட் அவனுக்கு அது தெரியாது. அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்டின் எல்லாம் ஒரு படம் வந்தது. அவன் அப்படியே லூஸ் மாதிரி இருப்பாரு ஹிருத்திக் ரோஷன். அவருக்குள்ள அந்த பவர் இருக்கிறதே தெரியாது. பவர் இருக்கிற தெரிஞ்சோன்னே தான் பயங்கரமா வேலை நடக்கும். பயங்கரமா வேலை நடக்கும். நீங்க யாருன்னு தெரியல, உங்ககிட்ட இருக்கிற பவர் என்னன்னு தெரியல. இறைவனே தான் நீங்களா வந்திருக்காங்கன்னு எப்ப நமக்கு புரியுமேன்னு புரியல. இறைவனோட அத்தனை ஆற்றலினுடைய வடிவம் தான் நாமளா இருக்கிறோம். அதனோட உச்சகட்ட தன்மை தான் நம்ம மனசா இருக்கு, அதுல இருக்கிற எண்ணங்களா இருக்கு. சரிங்களா? அப்ப அதனால எதையும் செய்ய முடியும். ஒரு அம்மா நிறுத்தினாங்கன்னு சொன்னாங்கல்ல, சூரியன் வராம ஒரு அம்மா நிறுத்தினாங்கன்னு சொன்னாங்க. புராணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்பு இருக்கு. நம்ம எண்ணத்துக்கு ஆற்றல் அவ்வளவு இருக்கு. சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த கையில கொடுத்துட்டா இறைவன். குரு தெளிவா வழிகாட்டிட்டாரு. பிடிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. சரிங்களா? வாய்ப்பு கிடைக்கிறப்ப வரலாம். நான் நிறைய நுட்பத்தை பேசி இருக்கிறோம், நிறைய பேர் நிறைய நுட்பத்தை சொல்றாங்க. அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. உச்சகட்டமா சொல்றேன், கண்ணை மூடி உட்கார்ந்து இறைநிலை பிரபஞ்சம் வையகத்தை வாழ்த்திட்டே இருக்கு. கொஞ்ச நாள் சேலஞ்சா தான் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நீங்க போக வேண்டாம். தனிப்பட்டு நீங்க எதையும் கேட்க வேண்டாம். சரிங்களா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, உங்களை மாதிரி இதே பிரச்சனை லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கு இந்த உலகத்துல. நீங்க அவனை வாழ்த்திட்டீங்க, அவனை நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்து கொடுத்துட்டீங்க. அந்த வாழ்த்து உங்களை வந்து சரி பண்ணுமா பண்ணாதா? கண்டிப்பா பண்ணும். ஆனா உணர்வு பூர்வமா கொடுக்கணும் அந்த வாழ்த்தை. போன டெக்னிக் வந்து பயங்கரமா வேலை செய்யுதுன்னு சொன்னாங்கன்னா, அது மாதிரி கோடி மடங்கு வேலை செய்யும் வாழ்த்து. பட் உணர்வு பூர்வமா கொடுத்தீங்களா? வாழ்த்த உணர்வு பூர்வமா கொடுத்தோமா? நான் கேட்கிற ஒரே கேள்வி அதுதான். போனால உணர்வு பூர்வமா கொடுக்குறீங்க. ஐ எம் சாரி உருகுறீங்க, பிளீஸ் ஃபர்கிவ் மீ உருகுறீங்க. அதுலயே உருகுனா தான் நடக்குதாங்க. நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேங்கிறீங்க. யோ, அதுக்கு மேல வாழ்த்துறக்கே வந்துட்டாரு. நீங்க வாழ்த்துறீங்க, அது எவ்வளவு பெருசா சொல்றது. இந்த நன்றியுணர்வு கிராட்டிடியூட் எவ்வளவு பெரிய விஷயத்த செய்யும் ரிசர்ச் பண்ணவனுக்கு வாழ்த்தை பத்தி தெரியாது. அவன் ஃபாரின்காரன். அவனுக்கு வாழ்த்து மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா சீக்கிரட்டையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இது பண்ணுங்கன்ட்டு போயிடுவான். சீரியஸா சொல்றேன். மன்னிக்கிறது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? நன்றியுணர்வு அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, செல்வ வளத்தை கொடுக்கிறது, துன்பத்தை எல்லாம் போக்குகிறது, நினைத்ததை நடத்துகிறது. என்னது சவுண்டு தெரியுதாண்ணா? வேல்யூ தெரியல இல்லையா? தங்கம் பயங்கரமா பில்டப் காட்டிட்டு இருக்கு, அந்த பக்கம் வைரம் இருக்கிறது தெரியல நமக்கு, அதுக்கு மேல வைடூரியம் இருக்கிறது தெரியல. சரிதாங்க? இப்ப அதை விட பெருசெல்லாம் நிறைய வந்துடுச்சு. பட் தெரிஞ்சவனுக்கு தானே தெரியும், வைரம் வைடூரியம் இருக்கிறவனுக்கு தானே தெரியும், தெரிஞ்சவனுக்கு தானே தெரியாது இதை விட பெருசுன்னு. சரிங்களா? நமக்கு நிறைய பேருக்கு தெரியல, அதான் பிரச்சனை. தெரியாதது நம்ம பிரச்சனை. மகரிஷி கண்டுபிடிச்சிட்டாரு, கையிலையும் சொல்லி கொடுத்துட்டாரு, செஞ்சு பொழைச்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. செஞ்சு பாருங்க. 1 வீக் பாருங்க, 1 வீக் சேலஞ்ச் பண்ணுங்க. டெய்லி ஒரு 108 முறை, டெய்லி ஒரு 108 முறை செய்யுங்க. நீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எழுதி வச்சுங்க. இன்னைக்கு கூட எழுதி வச்சுக்கோங்க, உங்களோட எல்லா ப்ராப்ளத்தையும் எழுதி வைங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சேலஞ்சா பண்ணி பாருங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி, சரிங்களா? இன்னைக்கு ஏதோ ஒரு தேதி வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து ஒரு ஒரு வாரம் இத சீரியஸா உணர்வு பூர்வமா 108 துறைக்கு ஒன்றும் 108 மணி நேரம் நீங்க உட்கார வேண்டியதில்லை. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா போதும். உணர்வு பூர்வமா வாழ்த்துங்க. சரிதானுங்களா?
மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க அடைவீங்க. அந்த ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு இறை உணர்வுக்கான கேட்டை ஓபன் பண்ணும். பாருங்க, பேச பேச அப்படியே மழை பயங்கரமா வருதுங்க. சரிங்களா? சில நேரம் சத்தியங்களை பேசுறப்ப இயற்கை அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு செயலை செய்யும். இந்த இறை குருவுணர் தவத்துல அதான் பண்ணுச்சு இயற்கை. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நேரம் உடனே பேசிட்டே இருக்கேன். ரொம்ப நன்றி. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரிஞ்சுட்டா பொழைச்சிக்கலாம். சரியா? எங்கேயும் போய் எதுக்கும் எல்லாம் போய் ஒன்றும் நீங்க கேட்டிருக்கிற அளவுக்கு இறைவன் உங்களை வைக்கல. கஷ்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நல்லா வாழ்த்திட்டே வாங்க. அது போக உங்களால முடிஞ்ச சர்வீஸை பண்ணுங்க. உடலாலோ, மனதாலோ, பொருளாலோ, அறிவாலோ, ஆற்றலாலோ ஏதாவது ஒன்று பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. அவ்வளவுதான். அது கூட இதை இணைத்து பாருங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? சரி, சிறப்பா செய்வோம். இப்பிரிவில் இறையுணர் பெறுவோம் என்று கூறி உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இன்னும் உலக உயிர்கள் அனைத்தும், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி நிறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நீ எப்ப வாழ்த்தினாலும் கம்முன்னு பிரபஞ்சத்திலேயே வாழ்த்திடுவோம். சரிதானுங்களா? என்ன சாப்பாடு கொடுத்தா ஒருத்தனுக்கு தான் கொடுக்க முடியும், 10 பேருக்கு தான் கொடுக்க முடியும். வாழ்த்து கொடுத்தா என்ன, யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதனால அடிக்கடி பிரபஞ்ச உணர்வுல நின்று வாழ்த்தி பழகுவோம், செய்வோம் சிறப்பா. சரி, ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். என்ன அறிவிப்பு அப்படின்னா, நம்ம இறை சாதனை மார்க்கத்துல நம்முடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஆன்மீக பயிற்சி உலக மக்கள் அனைவருக்கும் கட்டணமின்றி போகணும். சரிங்களா? கட்டணம் வாங்கக்கூடாது. ஆன்மீக பயிற்சிக்குன்னு ஒரு கட்டணம் வாங்கி நாம அதை கொண்டு போக கூடாது. அப்போ ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பொருள் ஒன்றை காரணமாக கொண்டு ஆன்மீகம் செல்வது தடைபடக்கூடாது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் அப்படின்னா அது இந்த பொருளுக்காக ஆன்ம உயர்வை கொடுக்காமல் மறுப்பதுதான். அதனால நம்ம ஜூம்ல A to Z அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்த 100% இலவசமா போகணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பல அன்பர்களுடைய சப்போர்ட். அப்ப செய்யணும் தான், யாருகிட்டையும் கட்டணம் இல்லாம செய்யணும். பட் செய்யறதுக்குன்னு ஒரு செலவாகும். சரிங்களா? முதல்ல ஜூம், யூடியூப் இருந்த வரைக்கும் மட்டும் செலவெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை நமக்கு. பட் இப்போ ஒரு ஆசிரமம் அமைச்சு ஒரு 100 அன்பர்கள் தங்கி பண்ற மாதிரி நம்ம ஒரு செயல் செய்துட்டு இருக்கிறப்ப அதுல கண்டிப்பா பொருளாதார தேவை நிச்சயமா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வசதிகள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்றப்பதான் நம்ம ஒரு 3 திட்டம் வச்சோம். ஒண்ணு, அறங்காவலர் ஒரு 50,000 கொடுத்து இந்த சர்வீஸ் இன்னும் சிறப்பா போகணுங்கிறதுக்காக செல்வத்துல உயர்ந்து இருக்கிறவங்க, மனசு இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு 50,000 ரூபாய் ஒரே தவணையாவோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமாவோ மாதமோ கொடுத்து நீங்க அறங்காவலர் ஆகலான்னு ஒரு ஸ்கீம் பண்ணோம். அதில் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க, நன்றி. அதற்கு அடுத்தது கர்மயோக காப்பாளர் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணோம். அதுல 5,000 ரூபாய் கொடுத்து நீங்க இணையணும் அப்படின்னு நம்ம ஒரு 400 பேருக்கு இலக்கு வச்சு பண்ணோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வரைக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு 200 பேருக்கு அதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொல்ல முடியல. மனம் இருந்தா எல்லாரும் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நல்லா கொண்டு போறதுக்கு என்னோட பங்கு என்ன அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். சரிங்களா?
ஆனா இப்ப நான் கேட்கறது, இந்த அறங்காவலர் கர்மயோக காப்பாளர் கூட நீங்க எல்லாருமே இணையணும்னு நான் உங்களை கேட்கல. ஆனா இப்ப நான் சொல்ற விஷயத்துல நீங்க எல்லாருமே இணையணும் அப்படிங்கிறத தாழ்மையான வேண்டுகோளா நான் சொல்றேன். இது என்ன திட்டம்னா, மாதாந்திர இறை சேவை கொடையாளர், மாதாந்திர இறை சேவை கொடையாளர் அப்படின்னு ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னையிலிருந்து. சரிங்களா? கரெக்டா இன்னைக்கு வந்து நம்ம இறை சாதனை மார்க்கம் 1/10/2021 அன்று காலையில 10 மணிக்கு தன்னுடைய சமுதாய சேவையை தொடங்கி இன்னைக்கு கூட சரியா 3 ஆண்டுகள் நிறைவாகி 4வது ஆண்டிலே நாம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அது ஒரு கொண்டாட்டமா கொண்டாடணுங்கிறதெல்லாம் திட்டமிட்டு இருந்தோம். பட் அது நேரடி நிகழ்ச்சியா நடத்தலாம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் விட்டுட்டோம். சரிங்களா? ஜூம்ல எதுவும் பெரிதா நம்ம ப்ரோக்ராம் பண்ணல. அதை நேரடி நிகழ்வாக நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்தில் நம்ம கொண்டாடுவோம். அப்போ அந்த ஒரு சாதனை பயணத்துல பல அன்பர்களுடைய ஒத்துழைப்பால தான் இது நடந்துட்டு இருக்கு. அருள் துறையிலையும் சரி, பொருள் துறையிலும் சரி. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 1000 பேர் இலக்கு. மாதாந்திர இறை சேவை கொடையாளருக்கு இப்போதைக்கு இலக்கு 1000 பேர். அப்புறம் அது 10,000, 1 லட்சம், 10 லட்சமா மாறும் ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு 10,000, 1000 பேர் நமக்கு இலக்கு. 1000 பேர் மாதத்திற்கு 100 ரூபாய் கொடுக்கறது. 100 ரூபாய் மட்டும். அதுக்கு மேல கொடுக்காது உங்க விருப்பம். பட் ஒரு 100 ரூபாய் மட்டும். அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் செலவு என்னவா இருக்கணும்? புண்ணியத்திற்காக இருக்கும். சரிங்களா? முதல் செலவு புண்ணியத்துக்காக இருக்கணும். முதல் சரியானால் முற்றிலும் சரியாயிடும். அப்ப என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு 100 ரூபாய் இந்த சமுதாயத்திற்காக, குறிப்பாக இந்த ஆன்ம பணிக்காக, அறிவு தானத்திற்காக நாம கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் ஒரு இலக்காக வைத்து செயல்படணும். நிச்சயமா நீங்க எல்லாருமே இணைவீங்கன்னு நம்புறோம். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை அனுப்புங்க. சரிங்களா? எல்லாருக்கும் அனுப்பிச்சு அவங்களே இந்த புண்ணிய காரியத்துல, தொண்டுல, சேவையில அவங்களை இணைத்துக் கொள்ள சொல்லுங்க. ஏன்னா என்னால ஒன்ன செய்ய முடியலன்னா செய்யறவங்க கூட இணைஞ்சுக்க வேண்டியதுதான். சரிங்க? அப்ப நான் போய் தனியா தத்துவத்தை எடுத்து ரியலைஸ் பண்ணி ஒரு தவத்தை உருவாக்கி கொண்டாந்து என்னால செய்ய முடியாது. மகிழ்ச்சி செஞ்சு வச்சிருக்காரு, இணைஞ்சுக்குவேன், அவ்வளவுதான். சரிங்களா? நான் ஒரு தனி மனிதனா போய் எதையும் செஞ்சிட முடியாது. ஊர்கூடிதான் தேர் இழுக்கணும். சிறு துளிதான் பெருவெள்ளம். சரிங்களா? அதனால இன்னைக்கு ஒரு தடவை நான் சொல்றது இல்லை, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஒரு 100 ரூபாய் இந்த சேவைக்காக நான் மனப்பூர்வமா கொடுக்குறேன் அப்படின்னு நீங்களும் கொடுங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்து அதுல உங்களை வாழ்த்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். நிச்சயமா அது ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு திட்டமாக வரும். ஏன்னா அடுத்தடுத்த நம்ம பொருளாதார நிலையில வந்து நம்ம நிறைய மக்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும். குறிப்பா ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும். அதுக்கு நிறைய நம்ம களப்பணிகள் செய்ய வேண்டியது இருக்கு. அது எல்லாமே நிச்சயமா உங்க எல்லாருடைய ஆதரவுலையும் ஆசிகள்லையும் நம்ம சிறப்பா செய்ய போறோம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மாதாந்திர இறை சேவை கொடையாளர் திட்டத்துல நீங்க சேருங்க. சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதல் நம்ம நன்கொடை புண்ணியத்திற்கான செயலாக நம்ம நிச்சயமா பண்ணுவோம் என்று கூறி இந்த அறிவிப்பை நம்ம நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. உண்மையிலே இன்னைக்கு சிந்தனை எங்களுக்கு நம்பிக்கை இன்னும் பலப்படுத்தி இருக்குதுங்கய்யா. அப்படித்தான் சொல்லணும். இறை உணர்வை பெறும் எளிய ரகசியம். ஐயா அவங்க எல்லா நிகழ்வுமே இயற்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் எவ்வளோ எளிமையாக நடக்குது. ஆனால் இறை உணர்வு பெறுவது மட்டும் ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்கள்லாம் நமக்கு சொன்னாங்க. இந்த பூக்கள் பூக்கிறது, ஒரு செடியிலேருந்து 2 இலை, ஒரு விதை போட்டுட்டு ஒரு 2 இலை வருது பாருங்க, அதை பார்க்கறது கூட அது எவ்வளோ பெரிய அதிசயம். அது மாதிரி இறை உணர்வு என்பது என்ன? அப்போ அந்த இறை உணர்வு ஏன் நம்மளால் பெற முடியாதுன்னு நினைக்கிறோம்?
அப்போ அந்த இறையுணர்வை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ 2 விஷயங்கள சொன்னாங்க ஐயா. 1 பயிற்சி பண்ணணும், 2 சேவை செய்யணும். அப்போ அந்த சேவை அப்படின்றது இப்போ உடல், உயிர், மனம், அறிவுன்ற பலவித சேவைகள் இருக்கு. அதில் இன்றைய காலத்திற்கு ஏற்ற ஒரு தொண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிற்கான தொண்டு தான். அப்போ அந்த அறிவிற்கான தொண்டை நாம் செய்வதற்கு மனம் என்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான். அதை வச்சுட்டு நம்ம அந்த மனதின் மூலமாக எல்லாவற்றையும் பெற முடியும் என்பதை பலவித உதாரணங்கள் மூலமாகவும், அப்புறம் வாழ்த்து ஞானத்தை நமக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்த மகிழ்ச்சி அது கூடவே இணையா வாழ்த்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ வாழ்த்தின் அந்த மேன்மை. இன்னொன்று இதெல்லாம் கோட் வேர்டாக சிலதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம் ஐயாவோட இன்னைய வகுப்புல. பொருள் சேர்ப்பது கடினம், அருள் சேர்ப்பது எளிது. இதெல்லாம் நம்ம எழுதி கண்ணு முன்னாடி தினமே வச்சுக்கலாம். அந்த வகையில் நம்ம அருள் சேர்ப்பது என்பது எவ்வளவு எளிது என்பது ஒரு கதை ஒன்று சொன்னாங்க ஐயா. இந்த கதை மூலமாக எண்ணத்தின் ஆற்றல் ஹைலைட்டான ஒரு விஷயம் இன்னைக்கு. அந்த எண்ணத்திற்கு அதாவது அந்த மலையை உடைச்சி இது போட்டது. அப்போ அந்த மலையை ஒருத்தனே உடைக்கிறதுக்கு பதிலாமல் அந்த அணுகுண்டு வச்சா எப்படி? இப்போ நம்முடைய எண்ணம் அந்த அணுகுண்டை விட வலிமையானது அப்படின்ற ஒரு இதை சொன்னாங்க ஐயா. அவங்க ஹைலைட்டாக இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். பாவதும் எண்ணத்தாலே அழிவதும் எண்ணத்தாலேன்ற மாதிரி அந்த எண்ணத்தை நாம எப்பவுமே நல்ல நிலையில வச்சிருக்கணும். அந்த பாடல்லாம் சொன்னாங்க மகிழ்ச்சியோட பாடல்கள். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று நம்ம நிறைய விஷயம் இன்னைக்கு கேட்டோம். இன்னும் ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செய்திடுறேன். ஐயா சொன்ன அந்த பாடல் மகரிஷி மண்ணானை இவரிய அது மகரிஷி அவங்க குரல்லையே பாடுவாங்க. அது வாய்ப்பு இருக்கிறவங்க அது போய் யூடியூப்ல தேடி கேளுங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடுவாங்க அந்த பாடலை. இன்னைக்கு தொண்டு நம்பிக்கையா இருக்கு. இன்னைக்கு நம்ம பயிற்சியும் பண்றோம், முடிந்த அளவுக்கு நம்ம தொண்டும் செய்யறோம்னும் போது கண்டிப்பா இறையுணர்வு நம்ம எல்லாருமே பெறலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு ஐயா அவங்க சொன்ன அறிவிப்பையும் நாம் அனைவரும் அந்த 100 ரூபாய் மாதம் அதுலேயும் சேர்ந்து நம்ம அந்த தொண்டையும் நம்ம கடைபிடிப்போம் என்று கூறி இன்றைய சிந்தனை நமக்கு மிக சிறப்பாக வழங்கிய இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. ஐயா எனக்கு கேள்வி பதில் இருக்காங்க ஐயா? ஆமா, கேள்வி பதில் இருந்தா வச்சுக்கலாமா? சரிங்கய்யா. 2 பேர் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காகன்னு தெரியல. சுசிலாமா அம்மா அறிவிப்புகள் சொல்லிடலாமாங்க? சொல்லிடலாங்கம்மா. வாழ்க வளமுடன். சுசிலாமா ஒரே நிமிஷமா. அறிவிப்புகளை தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியை தொடரும். கேள்வி பதில் நிகழ்ச்சியில தொடருவோம். முதலாவதாக இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். நாளை காலை 4:15 மணி முதல் நிகழ்ச்சிகள் தொடரும். உலக நல வேள்வி, கண்ணாடி பயிற்சி. அதை தொடர்ந்து 5 மணிக்கு பஞ்சபூத நவகிரக தவம், உடற்பயிற்சி. இவற்றில் அனைவரும் கலந்து கொண்டு உடல் வளம், உயிர் வளம், மனவளம் பெற்று சிறப்பாக வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு. பகல் 12 மணிக்கு ஆன்ம சாந்தி தவமும் 6 மணிக்கு பித்ருக்கள் தவமும் நடக்க இருக்கிறது. இந்த தவங்களில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீகத்தை பெறுவோம். இதை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக சுசிலா அவர்களை அன்மியூட் பண்றோமா, நீங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. எப்படியா எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பையா 100 ரூபாய? நம்ம ரெகுலரா இறை சாதனை மார்க்கத்துக்கு ஒரு அக்கௌண்ட் அனுப்புறோம்மா, அதுலயே அனுப்ப வேண்டியதாம்மா. ஒரே அக்கௌண்ட் தான். எல்லா குரூப்லயும் மெசேஜ் வந்திருக்கு பாருங்கம்மா. வாட்ஸ்அப்ல இருக்க இது ஜிபேயே அனுப்பிடலாமா? ஜிபேலயே அனுப்பலாம். ஜிபேல ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், இல்லாட்டி ஐஎஃப்எஸ்சி கோடு மூலமா அனுப்பணும். ஜிபேல ஸ்கேன் பண்றப்போ இப்ப நாம வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருப்போம் பாருங்கம்மா, ப்ளூ கலர்ல. நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இந்த போட்டோ உங்களோட போன்ல இருக்கும். காமிங்க.
இந்த போட்டோ வந்திருக்கு பாருங்க, எல்லா போன்லயும் வந்திருக்கும். சரிங்க ஐயா. சரிங்களா? இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இப்போ இந்த ஜிபேக்குள்ள இப்ப அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டா இருக்கு. சரிம்மா, ஜிபேக்குள்ள போய் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா நம்ம கடைகள்ல எல்லாம்? ஆமாங்க ஆமாங்கய்யா. அப்படி வந்து நாம இந்த ஜிபேக்குள்ள போயிட்டு அந்த ஸ்கேன் பண்ற ஆமா. இடத்துல இமேஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை தொட்டீங்கன்னா இந்த இமேஜ் காமிக்கும் போட்டோல. அதை டச் பண்ணா ஈஸியா வந்துடும். தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஈஸியா பண்ணி விட்டுருவாங்கம்மா. இல்லைங்கய்யா, ஜிபேக்கு போயிடுறேன். நாங்க இந்த ஆமா கடைகளுக்கெல்லாம் கொடுக்குறோம். இப்ப கடைகளுக்கு கொடுக்குறேன். ஆமா அப்புறம் இமேஜ் அதுல அவங்களுடைய இமேஜஸ்ன்னு போய் அதுல கொடுக்கணுமா? சரிங்க. இருங்க இருங்க இருங்க, நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. யாரையாவது கேட்டுக்கிறேன். எல்லாம் ஜாம்பவான்கள்லாம் ஒண்ணு ரொம்ப கம்ப்யூட்டர் ஜாம்பவான், சிம்பிளான விஷயம். ஆமா ஆமா, கம்ப்யூட்டர் சிம்பிளான ஜாம்பவான்கள்லாம் விஷயம். இருக்காங்க. ஓகே மேம், ஓகே. ஐயா, அந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் கூட ஒரு வாட்டி அவங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர்னு அதுல டச் பண்ணிட்டு போயிட்டா அதுல அப்படியே பண்ணி ஈஸியா பண்ணிடலாங்களா ஐயா? பேங்க் டிரான்ஸ்ஃபருங்களா? ஆமாங்க ஐயா, ஒரு ஆமா தடவை ஆமா, ஒரு இப்ப தடவை மருமக பண்ணிட்டாங்கன்னா வந்துரும். அது ஈஸி தான்மா. ரெண்டுல எப்படி பண்ணாலும் ஜிபேலையும் இப்ப பண்ணிக்கலாம். ஏன்னா 100 ரூபாய்ங்கிறப்போ கியூஆர் ஸ்கேனர் கோட் அப்படியே ஸ்கேன் பண்ணா ஈஸியா வந்துடும். சரி, ஒரு டைம் பண்றவாங்க, பண்ணிட்டு அப்புறம் ஈஸியா. ஓகேம்மா, ஓகே. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் ஆர் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். வணக்கத்திற்குரிய இறைமதன் ஐயா அவர்களால் தான் நான் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா 4:30 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 4:30 மணியிலிருந்து அவங்களோட இணைந்து பயிற்சி செய்கிறேன். அதுக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு காலையில் முதல் எக்ஸ்பென்சஸ் ஐயா சொன்னது மாதிரி இந்த மந்த்து அக்டோபர் மாதம் முதல் செலவே என்னுடையது இந்த 100 ரூபா திட்டம் இதுக்கு தாயா நான் கொடுத்தேன். அதில் எனக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கய்யா. எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல. அதனால் இது இது 1000 பேர் கொடுத்தாக்க அது எவ்வளவோ நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000ல் ஒருவனாக நான் இருக்கிறேங்கய்யா. உங்களுடைய அன்புக்கு கருணைக்கும் என்னுடைய நன்றி 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 ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக தர்மராஜன் ராணிப்பேட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி மிக்க நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க. என்னுடைய நம்பரை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணேன், சாதன குரூப்ல. ஒரே நிமிஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சாரிங்க ஐயா, நெட்வொர்க் கட் ஆகி வருது ஐயா. என்னுடைய நம்பர் இந்த ஜூம் ஐடி இருக்கு இல்லையா, அதுல பல முறை போட்டேன், நீங்க போடல. அப்படியா? ஆட்டோமேட்டிக்காவே வந்துருமே. எஸ்எம்எஸ்ல போட்டேன், எடுக்கல. எஸ்எம்எஸ்ல போடக்கூடாதுங்க ஐயா, வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்ல போடவா? ஆமா, வாட்ஸ்அப்ல சும்மா ஹாயோ வாழ்க வளமுடன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம குரூப்போட லிங்க், யூடியூப் லிங்க், ஜூம் லிங்க் எல்லாமே வரும். நீங்க அதுல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். சரி சரி, நன்றி. ஆமா ஆமா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க ஜூம் வளமுடன். ஐடிங்கிற ஜூம் ஐடி நம்பர் தான் என்னோடது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும். தெரியுங்க, அது தெரியும். எஸ்எம்எஸ் மட்டும் போட்டேன். இல்ல, எஸ்எம்எஸ் வேண்டாம், நான் பாக்குறது இல்ல. வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளைவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில் வரும், பாத்துருங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க மிக்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, அடுத்தது தமயந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா, கேள்விகளை கேட்கலாம் நீங்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். அந்த 5000 வணக்கம். ரூபாய் அனுப்புறாங்களா இல்ல அது வேற இதுல அனுப்புங்களா?
இல்ல எல்லாமே ஒரே இதுதாம்மா. ட்ரஸ்டி, கர்மயோக காப்பாளர் எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஒண்ணுதான். எல்லாமே சரிங்க ஒரே ஐயா, அக்கௌண்ட் சரி. தான். நீங்க அதுல அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம இன்சார்ஜஸ் எங்களை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்களை அந்த சரி கர்மயோக காப்பாளர் அப்படிங்கிற குரூப்ல ஜாயின் பண்ணிடுவோம். ம் ஐயா, சரிங்க ஐயா. ஓகே நன்றிங்க ஓகே. ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா, மிக்க நன்றி மிக்க நன்றி. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததா சாம்சங் எஸ்எம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிருக்கோமா? சாம்சங் எஸ்எம். ஓகே, அன்மியூட் பண்ணிருக்கோம், பேசுங்க. அடுத்ததாக சுசீலா ராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சுசீலா ராணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா, இதுல எப்படி நான் பணம் அனுப்பணும்னா எப்படி அனுப்பணும்? எனக்கு அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் தெரியல. இதுலதான் வர்றேன். இந்த ஸ்பீச் தான் நீங்க நான் கேட்கணும். வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களாமா? இறை சாதனை மார்க்கத்துல ஏதாவதுல இல்லையா? இல்லைங்க ஐயா, இதுலதான் இருக்கேன் நான். இப்ப நான் உங்க ஸ்பீச் உங்க கேட்கறேன் போன் அப்படின்னா நம்பர் மட்டும் சொல்லுங்கம்மா. என் போன் நம்பர் சொல்லுவாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. 8015 ஓகே 227748. ஓகேங்கம்மா. நான் இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேம்மா. சரிங்க ஐயா. ஆமா, அந்த மெசேஜ்ல ஒரு குரூப் லிங்க் இருக்கோ அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க ஐயா. இப்போ பணம் அதே போல அனுப்புறது பணம் அனுப்புற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க ஐயா. எனக்கு அந்த ஜிபே எல்லாம் கிடையாது, தெரியாது. பேங்க்ல ஓகேம்மா. அப்படி அனுப்பணும்ன்றத நம்பர் வச்சு எப்படி அனுப்பணும்னா நான் பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அது கொடுத்தீங்கன்னா சரிங்க. அனுப்பிட்டுருவாங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி மிக்க நன்றி. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சாம்சங் எஸ்எம் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். E34 6B சாம்சங். ஓகே, வாழ்க வளமுடன்மா. என் பேர் ஸ்வேதாரண்யம்மா. வாழ்க வளமுடன். ஹலோ. ஐயா, மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா. நான் பேரளம் பண்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தினந்தோறும் காலையில மீனி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, மிக்க மகிழ்ச்சியா. இப்ப அம்மா இந்த ஸ்கேன் பண்ணி எப்படி அனுப்புறேன்னு என் மிஸ்ஸஸோட செல்லுல இருந்து அந்த ஸ்கேன் பண்ணி இப்ப உங்களுக்கு 100 ரூபாய் இப்ப அனுப்பியிருக்கேன். ஓகே, சூப்பர். அது ஒரு ஈஸி மெத்தடியா. இப்ப வீட்டுல இருக்கிற மிஸ்ஸஸோட செல்லு இன்னொருத்தவங்க இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த செல்லுல இருந்து நம்ம இப்ப வாட்ஸ்அப்ல ஸ்கேன் இருக்கு பாத்தீங்களா, அதை எங்க மிஸ்ஸஸ் செல்ல எடுத்து அதுல இருந்து இப்ப அனுப்பிட்டோம்னா ஈஸியா 100 ரூபாய் உங்களுக்கு தற்போதைக்கு அனுப்பிட்டேன். இப்ப முதல் மாதம் என்னோட பென்ஷன் பணம் 2178 ரூபாய் அதுல அனுப்பியிருக்கையா. வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் துணை இருக்கிறேன், மிக்க மகிழ்ச்சியா. அவங்களுக்கு ஈஸியா இது இந்த வாட்ஸ்அப்ல ரொம்ப ஈஸியான மெத்தட். இது கூட ஜிபேல போய் நாமளே கேலரியில இருந்து போட்டோ எடுக்கிறத விட நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு போன்ல இந்த போட்டோவை அனுப்பிச்சு உங்க போன்ல இருந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே அனுப்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்ப நான் உடனே அனுப்பியிருக்கேன். அந்த உடனே ரீச் ஆயிருக்கு. அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மேல 10,000 மனிதர்கள் சேர்னையா. இறையர்களும் குருவர்களும் துணை இருக்கும். வாழ்க வளமுடன். நிச்சயமா இருக்கு. உங்களை இறைத்தொண்டு நிச்சயமா இருக்கும். மிக்க மகிழ்ச்சியா. வாழ்க வளமுடன். இந்த மெசேஜ் சொல்றதுக்காகவே கூப்பிட்டு இருந்தா. வாழ்க வளமுடன். நன்றி. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செஞ்சிடலீங்களா? ஐயா நிறைவு செஞ்சிடலாங்களா? நிறைவு பண்ணிக்கலாம். நிறைவு. ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்லும் உயர்ப்புகள் ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். 8:30 மணிக்கு அனைவரும் மீண்டும் சந்திப்போம் தற்சோதனை நிகழ்ச்சியில். யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வேதாத்திரே கவி உலக நல வாழ்த்து பாட யாராவது ஹேண்ட் ரைஸ். அம்மா அவங்க பெரிய நாயகி அம்மா அவங்க வேதாத்திரிய கவி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி. சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல்,
சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஜானகி அம்மா அவர்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பளித்த இந்த இறை சாதனை மார்க்கத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செஞ்சுக்கோங்களாம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் நமக்கு தவத்திற்கு முன்பு வரை ஒரு நிகழ்விற்கு சிந்தனைக்கு முற்பகுதியில்